சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க, காமெடியாக இருந்தது. தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப பேர்டன் ஃப்ரீயாக சூப்பராக, எவ்வளவோ டென்ஷனில் நம்ம உள்ளே வருவோம், நல்லா ஹாப்பியாக வெளியில் லைட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. காமெடி, பயங்கர காமெடியாக யா ஆமாம், அது நல்ல மெசேஜ் கிவிங்காகவும் இருக்குது. இந்த எண்ட் இட்ஸ் வெரி நைஸ். கரெக்ட். இட்ஸ் நைஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் ஸ்டோரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. பேபி அண்ட் பேபி பார்த்தா நல்லா இருக்குது. ஜெய், சத்யராஜ், யோகி பாபுலாம் நடிச்சிருக்கிறாங்க. சிறப்பாக இருக்குது படம் நல்லா யதார்த்தமாக இருக்குது. சமூக நலம் சார்ந்த படம் அது வந்து இந்த கருத்தை வந்து ஒரு காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. படம் பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் அப்படியே டைம் போகிறதே தெரியல, யதார்த்தமாக இருக்குது. சில நேரத்துங்களில் நம்ம உணர்வெல்லாம் கடத்துகிற மாதிரி இருக்குது, நம்ம உணர்வை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இப்போ இருக்கிற சமுதாய மக்கள் இந்த படத்தை ஏற்றுப்பாங்க, அந்த மாதிரி தான் கதை வந்து அந்த அந்த எல்லாமே குழந்தை தான், அந்த மாதிரி நல்லா மக்களை டச் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கு யதார்த்தமாக. இல்லை, ஃப்ரம் டாப் டு பாட்டம் கடைசி வரைக்குமே ஜாலியாக சிரிச்சுட்டே தான் இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபைட் சீனும் ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. யோகி பாபாவோட காமெடி வந்து கடைசி வரைக்குமே செம லீடு கொடுத்துச்சு, நல்லா இருந்துச்சு. முழுக்க காமெடி தான், முழுக்க காமெடி தான். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சில நேரங்களில் கண்ணீர் வடிக்கிற மாதிரி சில எமோஷன்ஸான சீன்ஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்கிறார் அவர் தான். நல்லா இதில் யோகி பாபு தான் அதில் ஹைலைட் ஹீரோவே, நல்லா பண்ணியிருக்கிறார். எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்குது, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல காஸ்ட்டும் இருக்குது, இட்ஸ் வெரி நைஸ். நல்லாவே இருக்குது, ஜென்ரலாகவே அவர் நல்லாயிருக்கும். இது இன்னும் பயங்கரமாகவே பண்ணியிருக்காரு. கைக்கும் நல்ல ஒரு இது, அவரும் நல்ல வேல்யூவாக இருக்கிறார். இதில் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், என்ன குடும்பத்தோடு பார்க்கலான் இருக்கேன். குடும்பத்தோடு பார்த்தா நல்லாயிருக்கும். ஆமாம், முழுக்க எல்லாருமே அவங்க என்ட்ரு ஆகிற விதம், அவங்க பேசுகிற டயலாக்கு எல்லாமே சிரிப்பாகவே இருக்குது. இன்டர்வலுக்கு இடைவெளிக்கு பிறகு நல்லா இருக்குது படம், நல்லா இன்னும் விறுவிறுப்பாக இருக்குது.